வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன லக்னத்தில் பிறந்து துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் நீங்கள் பிறவியிலேயே ஒரு சிறந்த புத்திசாலித்தனத்தையும் கனிவான பேச்சையும் கொண்டிருப்பீர்கள். உங்கள் லக்னாதிபதி புதன் என்பதால் உங்கள் சிந்தனைகள் எப்போதும் மின்னல் வேகத்தில் இருக்கும். அதே சமயம் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு கலைநயத்தையும் மென்மையான குணத்தையும் கொடுக்கிறார். இந்த 2 காற்றுக்கோள்களின் ஆதிக்கம் உங்களை ஒரு சிறந்த அறிவாளியாகவும் மற்றவர்களை எளிதில் கவரும் ஒரு நபராகவும் சமூகத்தில் முன்னிறுத்தும். எதை கண்டாலும் அதன் ஆழம் வரை சென்று ஆராயும் குணம் உங்களுக்கு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் மேலோட்டமாக இருக்க மாட்டீர்கள். பேச்சிலேயே மற்றவர்களை வசியம் செய்யும் ஆற்றல் உங்களுக்கு அதிகம் இருப்பதால் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு புதிய நட்பு வட்டம் உருவாகும். உங்களின் கற்பனை திறன் மிகவும் அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் ஒரு காரியத்தை தொடங்கும் முன்னே அதற்கான பல வழிகளை யோசித்து வைத்திருப்பீர்கள். சில நேரங்களில் 2 மனநிலை உங்களுக்குள் வந்து போகும் என்றாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பதில் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள். உங்கள் தோற்றத்தில் எப்போதும் ஒரு இளமை துடிப்பு இருக்கும். அதே வேளையில் உங்கள் கண்களில் ஒரு விதமான புத்திசாலித்தனமும் தேடலும் ஒளிந்து கொண்டிருக்கும். நீங்கள் ஒரு காரியத்தை ஆர்வத்துடன் ஆரம்பிப்பீர்கள். அதே வேகத்துடன் அதை முடித்துவிடும் திறமையும் உங்களுக்கு இயற்கையிலேயே அமைந்திருக்கும். உங்களின் பன்முகத் திறமை உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. உங்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் அனைவரிடமும் மிகவும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு தோழமை உணர்வை கொண்டிருப்பீர்கள். வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் நீங்கள் மரியாதையாக நடந்து கொண்டாலும் உங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் ஒரு மேலோட்டமான அன்பை விட ஆழ்ந்த அறிவுபூர்வமான புரிதலையே அதிகம் எதிர்பார்ப்பீர்கள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் உங்கள் பேச்சாற்றலால் அதை சுமூகமாக தீர்த்து வைப்பதில் வல்லவராக இருப்பீர்கள். உடன் பிறந்தவர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவர்களுக்கு தேவையான நேரத்தில் முதல் ஆளாக நின்று உதவுவீர்கள். உங்கள் வீட்டை எப்போதும் கலகலப்பாகவும் அதே சமயம் அறிவு சார்ந்த புத்தகங்கள் அல்லது கலைப்பொருட்களால் நிரப்பியும் வைத்திருக்க விரும்புவீர்கள்.
உறவினர்கள் உங்களை ஒரு சிறந்த ஆலோசகராக பார்ப்பார்கள் என்பதால் அடிக்கடி உங்களிடம் வந்து கருத்துக்களை கேட்டுச் செல்வார்கள். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட சுதந்திரத்தை மிகவும் நேசிப்பவர் என்பதால் குடும்பத்தினர் உங்களை ஒரு கட்டிற்குள் வைக்க நினைத்தால் அங்கிருந்து மெல்ல நழுவி விடுவீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் அதே வேளையில் உங்கள் சுய மரியாதையை விட்டுக் கொடுக்காமல் குடும்பத்தை வழிநடத்துவீர்கள். உங்கள் வீட்டில் எப்போதும் ஒரு கலைநயம் மிக்க சூழல் இருப்பதை நீங்கள் உறுதி செய்வீர்கள். மொத்தத்தில் உங்கள் குடும்பம் உங்களை ஒரு முக்கிய தூணாக கருதும் அளவிற்கு உங்கள் பங்களிப்பு மிகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் இருக்கும். உங்களை சார்ந்திருப்பவர்களை நீங்கள் எப்போதும் கைவிட மாட்டீர்கள். வியாபாரம் மற்றும் தொழில் என்று வரும்போது நீங்கள் ஒரு சிறந்த சந்தைப்படுத்துதல் நிபுணராகவும் பேச்சுத்திறன் மிக்கவராகவும் விளங்குவீர்கள். குறிப்பாக தகவல் தொடர்பு ஊடகங்கள், எழுத்துத்துறை அல்லது கல்வி சார்ந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபட்டால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் கலைநயமிக்க பொருட்கள் அல்லது ஆடம்பர பொருட்கள் சார்ந்த வியாபாரமும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தேடித்தரும். வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் மிகவும் கனிவாக இருக்கும் என்பதால் உங்கள் தொழிலில் வாடிக்கையாளர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருகும். நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் எதிர்காலத்தை பற்றி நன்கு ஆராய்ச்சி செய்து இறங்குவீர்கள் என்பதால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு மிக குறைவு. கூட்டாளிகளுடன் சேர்ந்து தொழில் செய்யும் போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் வேகமான சிந்தனைகளை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் போகலாம். புதிய புதிய யுக்திகளை தொழிலில் புகுத்துவதில் நீங்கள் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். அதுவே உங்கள் போட்டியாளர்களை விட உங்களை முன்னிலையில் வைக்கும். எந்த ஒரு சவாலான சூழலையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் சாதகமாக மாற்றிக்கொள்வதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். உங்கள் தொழிலில் நேர்மையும் வெளிப்படைத்தன்மையும் எப்போதும் இருக்கும் என்பதால் சந்தையில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயரும் நற்பெயரும் நிலையாக இருக்கும். கடின உழைப்பை விட புத்திசாலித்தனமான உழைப்பே உங்களை ஒரு சிறந்த தொழிலதிபராக மாற்றும். உத்தியோகத்தில் நீங்கள் எப்போதும் ஒரு சுறுசுறுப்பான பணியாளராகவும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யும் திறமை கொண்டவராகவும் இருப்பீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை ஒரு நம்பகமான நபராக கருதுவார்கள். ஏனென்றால் எந்த ஒரு சிக்கலான வேலையையும் நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள். உங்கள் சக ஊழியர்களுடன் ஒரு கலகலப்பான உறவை வைத்திருப்பீர்கள் என்பதால் உங்கள் அலுவலக சூழல் எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். எழுதுதல், கணக்கு வழக்குகளை பார்த்தல் அல்லது கணினி சார்ந்த பணிகளில் நீங்கள் மிகவும் சிறந்து விளங்குவீர்கள். உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள். அதே சமயம் உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த வாய்ப்பை தேடி துணிச்சலாக செல்வீர்கள். வேளையில் நீங்கள் எப்போதுமே ஒரு புதுமையை புகுத்த விரும்புவீர்கள். பழைய நடைமுறைகளை பின்பற்றுவதில் உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்காது. நிர்வாகத் திறமை உங்களுக்கு இயற்கையிலேயே இருப்பதால் ஒரு குழுவை வழிநடத்தும் பொறுப்பு உங்களை தேடி வரும். உங்களின் நேர மேலாண்மை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் அதிக வேலைப்பழு காரணமாக உங்கள் மனது சோர்வடையலாம். வேலையில் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் எப்போதும் கண்டு அஞ்ச மாட்டீர்கள். உங்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறை உங்களை எப்போதும் ஒரு படி மேலே வைத்திருக்கும். உங்கள் தனித்துவமான வேலை திறமை காரணமாக உத்தியோகத்தில் மிக உயர்ந்த பதவிக்கு செல்லும் யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் வாழ்க்கை எப்போதும் ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு தடையின்றி இருக்கும். உங்கள் அறிவையும் பேச்சாற்றலையும் மூலதனமாக வைத்து நீங்கள் அதிக அளவில் செல்வம் ஈட்டும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் என்பதால் கையில் பணம் வரும்போது அதை தாராளமாக செலவு செய்வீர்கள். சேமிப்பு விஷயத்தில் நீங்கள் ஒரு தெளிவான திட்டத்தை கொண்டிருப்பது அவசியம். இல்லையெனில் உங்கள் வருமானம் தேவையற்ற விஷயங்களுக்கு செலவாகும். நிலம் மற்றும் வீடு போன்ற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வது உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாக மாற்றும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் எப்போதும் தயங்க மாட்டீர்கள். ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். அது உங்களை ஒரு செல்வந்தராக மாற்றும். பணத்தை விட அறிவே மேலானது என்று நீங்கள் நினைத்தாலும் உங்கள் வசதியான வாழ்க்கைக்கு பணம் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுவீர்கள். எப்போதாவது பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் உங்கள் சமயோசித புத்தியால் அதை சமாளித்து மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மங்களுக்கு செலவு செய்வதன் மூலம் உங்கள் செல்வம் மென்மேலும் பெருகும் என்பது உறுதி. பொருளாதார இலக்குகளை துல்லியமாக திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் வாழ்வில் வறுமை என்பது எப்போதுமே எட்டிப்பார்க்காது. நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை அனுபவிக்கற்கான அனைத்து யோகங்களும் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் நரம்பு மண்டலம் மற்றும் சுவாசம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மிதுன லக்னம் என்பதால் சில நேரங்களில் தேவையற்ற பதற்றம் அல்லது மன உளைச்சல் காரணமாக உங்கள் உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு.
சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வதும் போதுமான அளவு ஓய்வு எடுப்பதும் உங்கள் உடலை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். உங்கள் ராசி துலாம் என்பதால் சிறுநீரகம் மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்க அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். அதிக வேலைபளு காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். எனவே தியானம் மற்றும் யோகா செய்வதை உங்கள் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். தூசி மற்றும் அலர்ஜி போன்ற விஷயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது சுவாசக் கோளாறுகளை தவிர்க்க உதவும். உங்களின் அதிகப்படியான சிந்தனை உங்கள் மூளைக்கு சோர்வை தரும் என்பதால் அவ்வப்போது ஓய்வு எடுப்பது மிக அவசியம். உடற்பயிற்சி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வதில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். அதை சரி செய்தால் நீங்கள் என்றும் இளமையாக இருக்கலாம். ஆரோக்கியமான மற்றும் சரிவிகித உணவுகளை உட்கொள்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். முறையான உணவு பழக்கமும் நிம்மதியான உறக்கமுமே உங்கள் நீண்ட ஆயுளுக்கும் ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியமான அடிப்படையாக அமையும் என்பதை மறந்துவிடாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் மிகவும் அன்பானவராகவும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்வீர்கள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவாற்றலை பெற்று வளர்வார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு ஆசிரியரைப் போல இருக்காமல் ஒரு நெருங்கிய நண்பரைப் போல பழகுவதை அவர்கள் மிகவும் விரும்புவார்கள். அவர்களின் கல்வி மற்றும் அறிவு சார்ந்த வளர்ச்சியில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களுக்கு பிடித்த துறையில் அவர்களை சாதிக்க வைப்பீர்கள். பிள்ளைகளின் கற்பனை திறனை ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் அவர்களுக்கு பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பீர்கள். உங்கள் வாரிசுகள் கலை மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் மிகப்பெரிய உயரங்களை அடைந்து உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். அவர்களின் வளர்ச்சிக்காக நீங்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டீர்கள். அவர்களின் மகிழ்ச்சியே உங்கள் மகிழ்ச்சியாக கருதுவீர்கள். சில நேரங்களில் நீங்கள் பிள்ளைகளிடம் அதிக எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கலாம். அதை குறைத்து கொண்டால் உறவு இன்னும் பலப்படும். உங்கள் பிள்ளைகள் வளர்ந்த பிறகு உங்கள் தொழிலில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருப்பார்கள். அதேபோல உங்களை மிகவும் மரியாதையாக பார்த்துக் கொள்வார்கள். குடும்பத்தின் பாரம்பரியத்தையும் உங்கள் நற்பெயரையும் காப்பாற்றும் வகையில் அவர்களின் செயல்பாடுகள் அமையும். பிள்ளைகளின் திருமண வாழ்க்கையை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்பவும் அதே சமயம் உங்கள் கௌரவம் குறையாமலும் மிக சிறப்பாக நடத்தி வைப்பீர்கள். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைப்பதுடன் உங்கள் முதுமை காலம் அவர்கள் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் அமையும். பயணங்கள் செய்வதில் உங்களுக்கு தீராத ஆர்வம் இருக்கும். குறிப்பாக புதிய இடங்களை பார்ப்பதிலும் அங்குள்ள மனிதர்களுடன் பழகுவதிலும் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். வேலையின் காரணமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ நீங்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டாகும். நீங்கள் ஒரு இடத்திற்கு சென்றால் அங்குள்ள வரலாற்று சிறப்புகள் மற்றும் கலை நுணுக்கங்களை மிகவும் ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உங்களுக்கு மிக எளிதாக கிடைக்கும். அதன் மூலம் உங்கள் அறிவும் அனுபவமும் மேலும் விரிவடையும். பயணங்களின் போது நீங்கள் பல புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள். அந்த நட்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். சாதாரண சுற்றுலாக்களை விட ஒரு நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பயணங்களே உங்களுக்கு அதிக திருப்தியை கொடுக்கும். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக தொலைதூர பயணங்களில் உரிய ஓய்வு எடுப்பது அவசியம். ஆன்மீக பயணங்களும் உங்களுக்கு ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும் என்பதால் அவ்வப்போது புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு புதிய புதிய பாடங்களை கற்றுத்தரும் என்பதால் பயணங்களை ஒரு தேடலாகவே நீங்கள் கருதுவீர்கள். உங்கள் பயணங்களின் மூலம் கிடைக்கும் அனுபவங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் மிகுந்த உற்சாகம் கொள்வீர்கள். புதிய கலாச்சாரங்களை அறிந்து கொள்வதும் புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதும் உங்கள் பயணங்களின் ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும். இது உங்கள் வாழ்வை வளப்படுத்தும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது மிதுன லக்னம் மற்றும் துலாம் ராசியில் பிறந்த உங்கள் வாழ்க்கை என்பது அறிவு மற்றும் கலையின் சங்கமமாக அமையும். நீங்கள் ஒருபோதும் எதற்கும் அஞ்சாதவர் என்பதால் உங்கள் பாதையில் வரும் சவால்களை புத்திசாலித்தனத்தால் வென்று காட்டுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் மாறி மாறி வந்தாலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். மற்றவர்களுக்கு துணையாக இருப்பதிலும் சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதிலும் நீங்கள் எப்போதும் முன்னணியில் இருப்பீர்கள். உங்களின் பேச்சு திறனும் அறிவாற்றலும் உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் உறவுகளை பேணுவதில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்கள் வாழ்க்கையை மிகவும் இனிமையானதாக மாற்றும். சில நேரங்களில் ஏற்படும் குழப்பங்களை தவிர்த்துவிட்டு தெளிவான இலக்கோடு பயணித்தால் நீங்கள் தொடாத சிகரமே இல்லை என்று சொல்லலாம். தெய்வ வழிபாடு மற்றும் முறையான திட்டமிடல் உங்கள் வாழ்வின் வெற்றிக்கு ஒரு பெரிய அடித்தளமாக அமையும் என்பதை மறந்துவிடாதீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு மாணவரைப் போல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பீர்கள். அதுவே உங்களை என்றும் இளமையாக வைத்திருக்கும். நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகள் உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும். இறுதியில் நீங்கள் ஒரு நிறைவான செல்வத்தோடும் புகழோடும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்து சரித்திரத்தில் ஒரு இடம் பிடிப்பீர்கள். உங்கள் தன்னம்பிக்கையே உங்களுக்கு எப்போதுமே ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும்.
நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.